institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals. மாண்புமிகு உறுப்பினர் திருமதி சத்யபாமா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு எனது பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு 110 விதியின் கீழ் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் எல்லாம் கொடுத்து இன்றைக்கு மக்களுக்காக பணியாற்ற வேண்டும், எந்த விதத்திலையும் அவர்களுடைய பணிகள் தொய்வு ஏற்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் வெற்றி தளபதி அவர்கள் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கெல்லாம் ஒரு இன்ப அதிர்ச்சியை வழங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு முதல்கண் என் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு சற்று முன்னால் இந்த அவையிலே நுழைந்த பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கையை கொடுத்தேன். அந்த கோரிக்கையை வாங்கின உடனே இந்த பிரச்சனை 2 நாளைக்கு முன்னாலேயே என்னுடைய கவனத்திற்கு வந்தது. திருப்பூர்ல இருக்கக்கூடிய அந்த குப்பை பிரச்சனை என்னுடைய கவனத்துக்கு வந்தது என்று ஒன்னொன்னு அவர் மனசுல வச்சிருக்காங்க. ஆகவே அவர்களுக்கு இந்த தருணத்திலே ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாகவும் இங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பால் உற்பத்தியாளர்களின் சூழ்நிலையை அறிந்து தாயுள்ளத்துடன் பால் கொள்முதல் விலையை உயர்த்திய அறிவிப்பு வெளியிட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நீண்ட நாள் கோரிக்கை என சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் வழங்க வேண்டும் என்பது மனதார பாராட்டி வரவேற்று, அதுவும் முதல் முறையாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் மட்டுமல்ல, அதற்கான எரிபொருள் மட்டுமல்ல, உதவியாளர்களுக்கும் சேர்த்து வழங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அந்த எண்ணத்தை மனமாற ஓட்டுநர் உட்பட அனைவரையும் கொடுத்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு 2ஆம் முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எங்களையும் கொஞ்சம் கனிவோடு பார்த்து, அனைவருக்கும் தான் சொல்லிருக்காங்க. வாகனம் என்பது முதல் மாரிமுத்தான எல்லாம் கோச்சிக்கிறாங்க, எல்லாருக்கும் தான், அனைவருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. வாகனம் அனைவருக்கும் தான். முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர் இல்ல அனைவருக்கும் கோப்பி மிக்க மகிழ்ச்சி. நன்றி. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவசாயிகளுக்கு நெல்லுக்கு ஊக்கத்தொகை மட்டுமல்ல, கரும்புக்கு ஊக்கத்தொகை கொடுத்தரும் முதல்வர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை விவசாயிகள் சார்பில் தெரிவித்துக் கொள்வதோடு, அதே இன்றைய பொன்னாளில் 110 விதியின் கீழ் பால் விலை கொள்முதல் விலைக்கும் விலையை நிர்ணயம் செய்து கொள்முதல் விலையும் அறிவித்து மிகப்பெரிய அளவில் ஆவின் பால் தட்டுப்பாடு இருந்ததை நீக்கி விவசாயிகள் வாழ்க்கையில் பால் வார்த்தது மட்டுமல்ல, அதை பயன்படுத்துகிற ஏழை எளிய மக்கள் பால் உணவுக்கு உத்தரவாதமாக இருக்கிற பால் விலையையும் உயர்த்தி தந்திருக்கிற முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்கள். சிறுபான்மை நலத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்களே, ஒரே நாள்ல இவ்வளவு இன்பதிர்ச்சி கொடுத்தா எப்படி எங்களுக்கு தாங்கிறதுனே தெரியல. உள்ளபடியே இந்த பால் விலைக்கு 300 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு செலவு, எவ்வளவு பெரிய அறிவிப்பு. அதே போல இந்த காப்பீட்டு திட்டம் அதிர்ச்சின்னா ஒரு 5 லட்சத்திலிருந்து 1-2 லட்சம் இல்ல, 25 லட்சம் உயர்த்தி கொடுத்ததுங்கிறது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் பெரிய அளவில் உதவி செய்யும். அதுக்கு அதை விட தாண்டி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வாகனம், உதவியாளர், தொடர்ச்சியா எல்லா உறுப்பினரும் பல ஆண்டுகளாக இந்த சபையில கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. மாண்பு உறுப்பினர் செல்லசாமி அவர்கள். உரிய நாளிலே 110 விதியின் கீழ் நெல்லுக்கு விலை, கரும்புக்கு விலை, அதேபோன்று இன்றைக்கு மருத்துவத்துறையிலே அதிகமான இடங்கள் உட்பட
அதேபோல் கல்லூரியிலே சேர்க்கை உட்பட அப்படிப்பட்ட அறிவிப்பு எல்லாம் அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு பால் விலைக்கு கூட பால் கொள்முதல் விலைக்கு கூட அதிகமான விலையை அறிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாகனம் சம்பந்தமாக அனைவருக்கும் கொடுக்கப்பட்டு சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயம் இன்பமாக இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் ஏற்கனவே முன்காலத்தில் அவர்களுக்கு ஊதியம் உயர்த்தப்படுகின்ற நேரத்திலும் இது போன்ற சலுகைகளை கொடுக்கின்ற நேரத்திலும் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து கொடுப்பது என்பது அதிகமாக ஏற்புடையது இல்லை என்பதை சொல்லுவோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த முதலுடைய மனதார இந்த எண்ணத்தை என்பது பாராட்டுகின்றோம். எங்கள் கட்சியுடைய நிலைப்பாடு சம்பந்தமாக என்ன என்று கேட்டு அதை நாங்கள் உட்படுவோம் என்று சொல்லி வாழ்த்தி உங்களுடைய அறிவிப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். Saram institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals.